சரி, இப்படி பாசமா பாத்துக்கிற நிஷா வந்து உன்னையவே பாசத்தால அப்படியே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து யார்? நிஷாவை வந்து யாராலையுமே கண்ட்ரோல்லாம் பண்ணவே முடியாது. இத பண்ணணும்னா அவ பண்ணிடுவா. ஆனா இந்த ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும் நிஷா பயப்படுவா. இந்த ஒரு பர்சன் சொன்னா நிஷா என்ன வேணாலும் கேட்பா. இந்த ஒரு பர்சன் சொன்னா நிஷா தலையில குதிக்க சொன்னா கூட குதிப்பானா அது அப்பா மட்டும் தான்டா. என்னதான் அம்மா வந்து நிறைய அன்பு கொடுத்தாலும், நான் அம்மாவுக்கு நிறைய செஞ்சாலும், நம்ம வீடு சென்னை வீட்டுல பத்திரம் முத அப்பா தான் கை வச்சாங்க. நம்ம காருக்கு முத அப்பா தான். அப்பா சொன்னா மட்டும்தான் நிஷா என்ன வேணாலும் கேட்பேன். அப்பாக்காக என்ன வேணாலும் செய்வேன். எல்லாமே அப்பா தான். அப்பா இல்ல அப்பா அருமைய சொன்னதில்ல நீ வாடி மனம் நின்னதில்ல எதையுமே தனக்கென நீ இதுவரை என்னவில்ல சொத்து சோகம் வந்ததில்ல ஒரு சொந்தங்களை தந்ததில்ல அச்சோ அது தெரியல. அது வந்து அது என்ன சொல்றது, உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். அப்பானா எல்லாருக்கும் அம்மா அப்படி இருக்கும்போது ரெடி நம்மளும் பொண்ணுதான், நம்மளுக்கும் எமோஷனலா வரும். ஆமா, நான் எமோஷனல் ஆகுறதுக்கு ரீசன் நிறைய இருக்கு. ஆக்சுவலா இது சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இது கேமரா முன்னாடி இன்னும் தெரியலடா. அதாவது அந்த அப்பான்ற ஸ்தானத்தை வந்து பெரியப்பா வந்து பிடிக்கிறது வந்து இல்ல, நான் அந்த சாரிடி அந்த வார்த்தை சொல்லாதடி, ஏன்னா எனக்கு அவர்தான் அப்பா. அப்பா சரி, நான் வந்து எங்க அப்பா பாத்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி ஒருத்தர் கருப்பா ஒல்லியா இருப்பார்ல, அவர்தான் அப்பா. ஆனா நான் அவரை வந்து எல்லாரையும் சித்தப்பான்னு சொல்லி வச்சிருக்கேன். ஒரு கறிக்கடை வச்சிருந்த மனுஷன் எல்லா விதத்திலயுமே பொம்பளை புள்ள தைரியமா இருக்கணும். எனக்கு கறி வெட்ட தெரியும். நான் என்னை எங்க விட்டுனாலும் நான் தைரியமா போய் பேச ஆரம்பிச்சிருவேன். என்னை இவ்வளவு தூரம் தைரியமா கொடுத்தது அந்த ஒரு மனுஷன் தான். படிப்பா இருக்கட்டும், என் வாழ்க்கையா இருக்கட்டும், நான் பட்டிமன்றம் பேசுறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு பொம்பளை புள்ள ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது சுத்தி இருக்கிற 1000 பேசுவானே, அந்த 1000 கேள்விக்கும் பதில் நீ சொல்ல வேணாம், நான் சொல்லிக்கிறேன்னு சொன்ன ஒரே ஆம்பளை அவர் மட்டும்தான். நான் பார்த்து ரசிச்ச ஒரு ஆம்பளை எங்க அப்பா மட்டும்தான். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பார்த்து ரசிக்கிற ஆம்பளை எங்க அப்பா மட்டும்தான்.